ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சா. ஸோ இன்னைக்கு இன்னொரு ஸ்பெஷலான வீடியோ வந்து இருந்துச்சு நேற்று. ஸோ அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று என்னன்னா ரொம்ப ஸ்பெஷலான பசங்க பர்த்டே. ஸோ எல்லாத்துக்கும் ஃபேவரட் யாரு? ரஜினிகாந்த் சார். ஸோ அவங்களோட லாஸ்ட் மூவி வேற லெவலில் இருந்துச்சு. இந்த மாதிரி நம்ம இப்போ ஆல்ரெடி ஒரு டைட்டில் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த படத்துலையும் மத்தலப் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பேர் என்னன்னா லால் சலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினிகாந்த் சார் படம் இல்லை. அப்கோர்ஸ் அதில் ஒரு கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணாங்க. பட் இந்த படத்தில் ரஜினிகாந்த் சார் இப்போ வந்து விஷ்ணு விஷால் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். அதுக்கப்புறம் மியூசிக் பை ஏஆர் ரஹ்மான் சார். ஸோ ஐஸ்வர்யா மேம்க்கு வந்து லாஸ்ட்டாக ஒரு படம் வந்து இருந்துச்சு 3-3 படம் நல்லா தான் இருந்துச்சு. பட் அப்கோர்ஸ் அந்த அளவுக்கு ரீச் இல்லை. பட் அதில் பாட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே செம்மையாக இருக்குது. ஸோ அவங்களோட நெக்ஸ்ட் மூவி தான் இது லால் சலாம் வருது. ஸோ ஆல்ரெடி சின்ன கிளிம்ஸ் டீசர் மாதிரி நம்ம பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. அதில் ரஜினிகாந்த் சாரோட கேரக்டர் வந்து மொய்தீன் பாய் அப்படின்னு வந்துருந்துச்சு. ஸோ இன்னைக்கு அதுக்கான கிளிம்ஸ் தான் வெட்டுறாங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு தான் கிளிம்ஸ் பார்க்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட நினைக்கிற ப்ரெஸ் அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் இருக்குது, கண்டிப்பாக போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ் வீடியோவில் போகலாம். ஹே ஆட்டத பால் கிட்ட வந்தா நீ ஹலால். ஆட்டத பால். ஹே ஆட்டத பால் கிட்ட வந்தா நீ ஹலால். ராட்டிய வச்சுக்கமா ஜலால் ஜலால் ஜலால். ஆட்டத பால் ஜலாலி ஜலால் ஜலாலி ஜலால். ஆட்டத பால் ஆட்டத பால் Happy birthday. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. ஸோ பார்த்தோம். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இதில் வந்து ரஜினிகாந்த் சார் கேரக்டர் அப்கோர்ஸ் வந்து அவர் முஸ்லீம் கேரக்டர் மாதிரி ப்ளே பண்ணாங்க. ஸோ இதில் வந்து ஒரு மும்பையில் ஒரு டான் பாய் மாதிரி கேரக்டர் மொய்தீன் பாய். ஸோ அவங்க ஒரு முஸ்லீமாக இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு ஏரியாவை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கெட்டது இந்த தவறுகள் நடக்கும்போது வந்து சண்டை போடுறது சப்போர்ட் பண்ணுறது நிற்கிற மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆக்ஷன் இதெல்லாம் வந்து நிறைய காமிச்சினாங்க. இதில் ரஜினிகாந்த் சார் லுக்குமே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க லைட்டாக. அதுமாதிரி அவங்க ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுமே அது வேறு மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. ஸோ அந்த முஸ்லீம் கெட்டப்பில் எப்படி அந்த குர்தா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு. மொதல் என்ன சொல்லுவாங்க இப்போ உள்ள இதில் வந்து அவங்க எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்கோர்ஸ் இந்த படத்தை நம்ம ஆல்ரெடி டீசர் பார்த்துருந்தோம். ஸோ அதில் வந்து அந்த கிரிக்கெட்டை வச்சு நிறைய காமிச்சிருந்தாங்க. ஸோ அது இந்த படத்தில் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதில் வந்து ரஜினிகாந்த் சார் வந்து மும்பையில் அந்த டான் மாதிரி ப்ளே பண்ண கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதை தவிர்த்து மியூசிக் சொல்லி ஆகணும். ஏஆர் சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஏதோ அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு மியூசிக் வரும், லால் லால் அந்த மாதிரி ஹலால் அப்படின்னு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் அது கூட ரஜினிகாந்த் சாரோட டைலாகும் சேர்ந்து அது கூட வரும். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஃபினிஷிங் பண்ணும்போதுலேயும் அந்த நம்ம எல்லாரும் சொல்கிற மாதிரி சலாம் அலைக்கும் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு பெரிய டைலாகாக சொல்லி செம்மையாக ஒரு ஸ்மைல் அந்த சிரிப்பு நல்லா இருக்கும். அந்த சிரிப்போடு அதை கட் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. விஷுவலாக பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு விஷுவல் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படமும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிச்சு நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணலாம். Bye friends. Like, share, comment, subscribe. Thank you.